ரஃபாவின் சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? இவை தொடர்பாக அல் கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் அடிமை மத்தியஸ்தர்களை மிரட்டிய ஹமாஸும் யமன் ஹவுதிகளின் புரட்சி தலைவரின் அதிரடியான கர்ஜனையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய உளவாளிகளும் மொசாட் உளவாளிகளும் அடுத்த சுற்று போருக்கான யமன் ஹவுதிகளின் அறிவிப்புகளும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மூலோபாய கூட்டாண்மையும் ஈரானிலே களமிறக்கப்பட்டு வரும் HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உலக போருக்காக 10 லட்சம் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்காவும் பிரதியெடுக்கப்பட்ட கொப்பி செய்யப்பட்ட ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்தையும் கௌரவத்தையும் மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்களும் இதற்காக முதலீடு செய்யப்பட்டுள்ள பில்லியன் டாலர்களும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய மிரட்டலான செய்தி தொடர்பாகவும் இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் நேற்றைய காணொளியில் பதிவிட்டுள்ளேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். அத்தோடு துருக்கியின் இஸ்தான்புல் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 36 அதிகாரிகளுக்கு எதிராகவும் கைது பிடியாணைகளை வெளியிட்டிருப்பது தொடர்பாக ஏன் காணொளிகளில் குறிப்பிடவில்லை என்றும் துருக்கியின் இந்த திட்டத்தின் மூலமாக நெட்டன்யாஹுவும் 36 அதிகாரிகளும் கைது செய்யப்படுவார்களா என்றும் சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். உண்மையில் துருக்கியினால் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுக்கு எதிராகவும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிடியாணையின் மூலமாக எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. சர்வதேச நீதிமன்றத்தினால் போர்க்குற்றவாளி நெட்டன்யாஹுவுக்கு எதிராக பிடியாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக எந்த ஒரு நாடும் நெட்டன்யாஹுவை கைது செய்வதற்கு முன்வரவில்லை. அதே நேரம் துருக்கி நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்த பிடியாணையை வழங்குவதற்கு பதிலாக துருக்கி வழியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய எரிபொருட்களை முழுமையாக தடுத்து நிறுத்தியிருந்தால் அது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். மேலும் துருக்கிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒரு வருடத்திற்கு நடைபெறக்கூடிய 8 பில்லியன் டாலர்கள் பெறுமதியளவிலான வர்த்தகத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்தியிருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும். துருக்கிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் நிறுத்துவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு துருக்கி வழியாக செல்லக்கூடிய அனைத்து குழாய்களும் முழுமையாக மூடப்பட்டிருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் இவற்றை விட்டுவிட்டு எந்தவிதமான நன்மைகளும் இல்லாத செயற்படுத்த முடியாத பிடியாணைகளை வழங்கி இருப்பதில் எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. இதனாலேயே இவை தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொளியில் பதிவிடவில்லை. மேலும் நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் வருகின்ற துருக்கிய தேர்தலில் துருக்கிய மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தன்னுடைய அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்காகவும் துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் இவ்வாறான நாடகங்களையும் அரங்கேற்றி வருகின்றது. மேலும் துருக்கியினுடைய இந்த அறிவிப்புகள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துருக்கியினுடைய இந்த செயற்பாடுகள் வெறும் PR ஸ்டண்ட் மாத்திரமே, வெறும் ஊடக பிரச்சாரத்திற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். அதாவது துரோகி அர்துகான் PR ஸ்டண்டிற்காக ஊடக பிரச்சாரங்களுக்காகவே இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் என்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பே வெளிப்படையாகவும் அறிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர சபை தேர்தலில் மம்தானி வெற்றி பெற்றதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி படுதோல்வி அடைந்ததற்கும் ட்ரம்பினுடைய இஸ்ரேலுக்கான முன்னுரிமை கொள்கை திட்டங்களே காரணமாக அமைந்துள்ளது என அமெரிக்க ஆய்வாளர்களும் ஊடகவியலாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளரும் ஆய்வாளருமான டக்கர் கால்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த முதலாவது நபராக நெட்டன்யாஹுவே இருக்கின்றார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகள் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்கின்ற நிலைமைக்கு மாறி வருகின்றது. எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கான நேரத்தையும் எங்களுக்கான பணத்தையும் வேறொருவரின் நாட்டிற்கு வழங்குகின்றார் என்பதனை நினைக்கும் போது கவலையாகவே இருக்கின்றது. இதன் விளைவே தற்போது நியூயார்க்கினுடைய தேர்தல் களத்தில் பிரதிபலித்துள்ளது என அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கால்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் சபை உறுப்பினர் தோமஸ் மெஸ்ஸி இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப்
ட்ரம்பின் இஸ்ரேலுக்கான முன்னுரிமையே மம்தானியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாகும். அமெரிக்க அரசியல் களத்தில் இஸ்ரேலினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறி வருகின்றது. அமெரிக்க மக்கள் ஒரு பொழுதும் இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கான முன்னுரிமைகளிலிருந்து முழுமையாக பின்வாங்க வேண்டும் என காங்கிரஸ் சபை உறுப்பினர் தோமஸ் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இவர் நேரடியான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியில் இருந்து கொண்டே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆதரவுகளை விமர்சித்து வருகின்றார். இதற்கமைவாக பல வேலை திட்டங்களையும் அவர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். இதனால் தற்போது காங்கிரஸ் சபை உறுப்பினர் தோமஸ் மெஸ்ஸியை பதவியிலிருந்து நீக்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. இதற்காக நன்கொடையாளர் மற்றும் தொழிலதிபராக இருக்கக்கூடிய மிரியம் அடெல்சன் என்பவரை பயன்படுத்தி $200 மில்லியன் அளவிலான பிரச்சாரங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. தோமஸ் மெஸ்ஸியை பதவியிலிருந்து நீக்குவதற்காக மிரியம் அடெல்சன் பல $1 மில்லியன் முதலீடு செய்துள்ளார். இவரை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து சர்வதேச ரீதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கை குறைப்பதற்காகவும் மீட்டெடுப்பதற்காகவும் கௌரவத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் பல $1 மில்லியன் பில்லியன் முதலீடு செய்துள்ளது. இதற்காக சமூக ஊடக வலைத்தள நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலைகளை காண்பிக்கக்கூடிய காணொளிகளை சமூக ஊடக வலைத்தளங்களிலிருந்து முழுமையாக நீக்குவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக Facebook மற்றும் யூடியூப் தளங்கள் இன்னும் ஏனைய சமூக ஊடக வலைத்தளங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை பிரதிபலிக்கக்கூடிய காணொளிகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய களத்திலே செயற்பட்டு வந்த பலஸ்தீனிய மனிதாபிமான நிறுவனங்களினுடைய முக்கியமான 3 தளங்களும் முடக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகவும் சர்வதேச அரங்கில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துவதற்காகவும் அதன் ஆதிக்கத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உலகிலே இருக்கக்கூடிய அதிகளவான ஊடகவியலாளர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சமூக ஊடக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொடுப்பனவுகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக காணொளிகளை வெளியிடக்கூடியவர்களுக்கு $5000 தொடக்கம் $7000 வரையிலான கொடுப்பனவுகளை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக காணொளி ஒன்றினை வெளியிட்டால் குறித்த காணொளி ஒன்றிற்காக மாத்திரம் $5000 தொடக்கம் $7000 வழங்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச ரீதியில் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய முக்கியமான நபர்கள் தெரிவு செய்யப்பட்டும் இன்னும் ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவு செய்யப்பட்டும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்து அணுவாயுத ஏவுகணையை சோதனை செய்த அமெரிக்கா தற்போது மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தியிலும் களமிறங்கியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரிலே ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களே மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. தற்போதும் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் வீரியமானதாகவும் துல்லியமானதாகவும் அமைவதற்கு ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களே காரணமாக அமைந்துள்ளன. அதாவது நவீன யுத்த களத்தில் ட்ரோன்களுடைய பங்கானது மிக முக்கியமானதாகும். அத்தோடு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்கள் முக்கிய இடத்தை பிடிப்பதற்கு காரணமாக அதனுடைய வீரியமான தாக்குதல் திறன்களும் துல்லியமான தாக்குதல் திறன்களும் குறைந்த உற்பத்தி செலவுகளுமே காணப்படுகின்றன. அதாவது அமெரிக்கா ஒரு ட்ரோனை உற்பத்தி செய்வதற்கு செலவிடக்கூடிய பணத்தில் ஈரான் நூற்றுக்கணக்கான ஷஹீத் ட்ரோன்களை உருவாக்கும். குறைந்த செலவில் அதிகளவான வினைத்திறனான ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன்கள் ஈரானிடமே காணப்படுகின்றது. அமெரிக்காவினால் உருவாக்கப்படுகின்ற ட்ரோன்கள் விலை உயர்ந்த ட்ரோன்களாகவே காணப்படுகின்றன. இதனால் அமெரிக்காவினுடைய விலை உயர்ந்த ட்ரோன்கள் யுத்த களத்திலே பொருளாதார ரீதியான தாக்கத்தினை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் அமெரிக்கா ஈரானை போன்று குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய ட்ரோன்களை களமிறக்குவதற்கு திட்டமிட்டது. இருப்பினும் ஈரானிய ட்ரோன்களை போன்று வினைத்திறனான புதிய ட்ரோன்களை அமெரிக்காவினால் உருவாக்க முடியவில்லை. இதனால் ஈரானினுடைய ஷஹீத் 136 ட்ரோன்களை போன்று குளோனிங் செய்து குறித்த ட்ரோன்களை காப்பி செய்து பிரதியெடுத்து அதே வகையான ட்ரோன்களை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்தது. ஏற்கனவே ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களை போன்று காப்பி செய்து பிரதியெடுத்து உக்ரைனும் தாய்வானும் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் அமெரிக்காவும் வெட்கத்தை விட்டு ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களை காப்பி செய்து லூகாஸ் என்கின்ற விலை குறைந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்தது. ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்கள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே வடிவத்திலேயே அமெரிக்காவும் லூகாஸ் ட்ரோன்களை உற்பத்தி செய்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே அமெரிக்கா இந்த லூகாஸ் ட்ரோன்களை களத்திற்கு கொண்டு வந்தது. மேலும் ஈரானிய ட்ரோன்களை பிரதியெடுத்து தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவின் லூகாஸ் ட்ரோன்கள் மிகவும் சிறந்த படைப்பாகவே அமைந்துள்ளது என அமெரிக்காவினுடைய போர் அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.
எனவே தற்போது குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற லூகாஸ் ட்ரோன்களுடைய உற்பத்தியை அமெரிக்கா பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. அதாவது அடுத்த 2-3 வருடங்களுக்குள்ளே 10 லட்சத்திற்கும் அதிகமான ட்ரோன்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என அமெரிக்கா முடிவுகளை எடுத்துள்ளது. அமெரிக்காவினுடைய இந்த முடிவானது அமெரிக்க வரலாற்றில் ட்ரோன் விரிவாக்கத்திலே மிக முக்கியமான முடிவாக பார்க்கப்படுவதாகவும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே பெற்றுக்கொண்ட பாடத்தினை அடிப்படையாக கொண்டே இந்த ட்ரோன் உற்பத்திகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் யுத்த களத்தில் ட்ரோன்கள் மிக முக்கியமான ஆயுதமாக கருதப்படுவதனாலேயே அமெரிக்கா இந்த ட்ரோன் உற்பத்தியை விரிவுபடுத்தி இருப்பதாகவும் இராணுவ செயலாளர் டேனியல் ட்ரிஸ்கேல் தெரிவித்துள்ளார். எனவே இதற்கமைவாக இன்னும் 2-3 வருடங்களுக்குள் அமெரிக்கா 10 லட்சத்திற்கும் அதிகமான ட்ரோன்களை களமிறக்கப் போகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரினுடைய விரிவாக்கத்திலும் இதற்கு பிறகு வரக்கூடிய உலக போர்களிலும் இந்த ட்ரோன்களை முழுமையாக களமிறக்குவதற்காகவே அமெரிக்கா இந்த ட்ரோன் உற்பத்தியை விரிவாக்கியுள்ளது. அடுத்து ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மையை உயர்மட்டத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அணுசக்தி திறன்களை பயன்படுத்துவதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு காணப்படுகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்காகவும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை வலுப்படுத்துவதற்காகவும் நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளோம். மேலும் ஈரானிய அணுசக்தி திறன்களை வலுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரானுடனான அடுத்த கட்ட மூலோபாய கூட்டாண்மையில் இவை தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கப் போகின்றோம் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் அதனுடைய எண்ணெய் ஏற்றுமதியினுடைய ஒரு பகுதியை சீனாவுடனான ஆயுத பரிமாற்றத்தோடு இணைத்துள்ளது. அதாவது ஈரான் சீனாவுக்கு வழங்குகின்ற ஒரு பகுதி எண்ணெய்க்கு ஈடாக சீனா ஈரானுக்கு தேவையான HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மேம்பட்ட ஆயுதங்களையும் நவீன ஆயுதங்களையும் ஈரானுக்கு வழங்கும். அதாவது ஒரு பண்டமாற்று ஒப்பந்தத்தின் மூலமாக சீனா ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் வழங்கும் என ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இதற்கான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் தயாராகி வருகின்றன. யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தயாராகி வருகின்றன. மேலும் இப்படியான நிலைமையில் யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சகாப்தத்தில் யூதர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களுமே எங்களுக்கு மிகவும் கசப்பான எதிரிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் எங்களுடைய தேசத்தை அழிக்கவும் சிதைக்கவும் எங்களுடைய மக்களை இனப்படுகொலை செய்யவும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். சில அரபு நாடுகள் மிகவும் மோசமாகவே நடந்து கொள்கின்றன. அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றார்கள். எங்களுடைய தேச மக்களை சிதைத்து எதிரிகளை வளர்க்கக்கூடிய முயற்சிகளையே இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் எங்களுடைய தேசத்து மக்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதிரி செயற்படுவதற்கு முன்பு களத்திலே நாங்கள் வினைத்திறனாக செயற்பட வேண்டும். அதே நேரம் நான் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். உலகில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் விதிவிலக்கு இல்லாமல் எங்களுக்கு எதிராக ஒன்றுபட்டாலும் எங்களுடைய நிலைப்பாடுகளை அவர்களால் மாற்றவே முடியாது. எங்களை பின்வாங்க செய்வதற்கு அவர்களால் முடியாது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இலக்கு வைக்கப்பட்ட தேசமாகவே இருக்கின்றோம். இந்த எதிரிகளையும் அவர்களுடைய ஒத்துழைப்பாளர்களையும் எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த எதிரிகளுக்கு எதிராக இறுதி வரை போராடுவது மாத்திரமே நம்மை பாதுகாக்கும். மேலும் சரணடைதல் என்கின்ற எண்ணத்திற்கே இடமில்லை. நாங்கள் எதிரியோடும் அதனுடைய ஒத்துழைப்பாளர்களோடும் அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராகி வருகின்றோம். இந்த சுற்று மோதலில் நாங்கள் முன்பை விட வலுவான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தோம். தற்போது அடுத்த சுற்று மோதலுக்கு நாங்கள் உச்ச அளவில் தயாராகி வருகின்றோம். நாங்கள் தவிர்க்க முடியாமல் எதிரிக்கு எதிராகவும் அதனுடைய ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை இந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இருக்க போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப் பெறும் வரை, பலஸ்தீனிய நிலங்கள் மீட்டெடுக்கப்படும் வரை, அல்-அக்ஸா மசூதி மீட்டெடுக்கப்படும் வரை இந்த பிராந்தியத்திலே ஸ்திரத்தன்மை நிலைக்கப் போவதில்லை. இதனால் யமன் மக்கள் உறுதியோடு அடுத்த கட்ட போருக்கு தயாராக வேண்டும் என யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அடிமை சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்திற்கு எதிராகவும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அடிமை அரபுகளுக்கும் சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்காக யமன் ஹவுதிகளும் யமன் மக்களும் தயாராகி வருகின்றார்கள்.
அடுத்து இதற்கமைவாக நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். யமன் ஹவுதி அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சகமே இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அதாவது CIA உளவு பிரிவையும் மொசாட் உளவு பிரிவையும் சவுதி அரேபியாவினுடைய உளவு பிரிவையும் சேர்ந்த மிக முக்கியமான உளவாளிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி கைது செய்துள்ளார்கள். சவுதி அரேபியாவின் உளவு பிரிவின் நேரடியான கண்காணிப்புக்கு கீழாலேயே இந்த உளவாளிகள் யமனுக்குள்ளே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுடைய கூட்டு கட்டளை தளமானது சவுதி அரேபியாவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமன் மக்களுக்கு எதிராக நாசகார வேலைகளை மேற்கொள்வதற்காகவும் யமன் ஹவுதி இராணுவம் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே சவுதி அரேபியாவினுடைய உளவு பிரிவும் CIA மற்றும் மொசாடும் ஒன்றிணைந்து இந்த மிகப்பெரிய உளவு வலையமைப்பை யமனுக்குள்ளே களமிறக்கியுள்ளார்கள். சிறிய சிறிய குழுக்களாக பிரிந்து இவர்கள் மிகப்பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுடைய உள்கட்டமைப்பு, யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய திறன்கள், ஆயுத உற்பத்தி தளங்கள், இராணுவ களஞ்சிய சாலைகள் என்பன தொடர்பான எல்லாவிதமான உளவு தகவல்களையும் பெற்றுக் கொள்வதற்காகவே இவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த உளவாளிகளே வாக்குமூலங்களாக வழங்கியுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப் போகின்ற தரைவழி தாக்குதல் தொடர்பாகவும் இந்த தரைவழி தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த உளவாளிகள் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட இந்த வலையமைப்பை சேர்ந்த 30க்கும் அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக யமனினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தற்போது தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்துள்ளார்கள். யமனுக்குள்ளே சவுதி அரேபியாவின் மூலமாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவாளிகளை முழுமையாக வேட்டையாடுவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து 2014ஆம் ஆண்டு கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயான அதர் கோல்டன் என்கின்ற சிப்பாயினுடைய உடலானது பலஸ்தீனிய போராளிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த சிப்பாயின் உடலானது பலஸ்தீனிய போராளிகள் சிக்கியிருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருக்கவில்லை என்றும் ரஃபாவின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய சுரங்கப்பாதை ஒன்றில் தான் இருந்திருப்பதாகவும் இவருடைய உடலை நேற்றைய தினம் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக மீட்டெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நேற்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் ரஃபாவின் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறிய சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து அதர் கோல்டின் சிப்பாயினுடைய உடலை மீட்டெடுத்து செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். குறித்த சிப்பாயினுடைய உடலை பயன்படுத்தி சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான சில வேலை திட்டங்களை ஹமாஸினுடைய தலைவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் மத்தியஸ்தர்கள் இதற்கு இணங்கவில்லை. ஹமாஸ் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்து உடல்களையும் முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று மத்தியஸ்தர்கள் உச்சழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். இதனாலேயே நேற்று மாலை ஹதர் கோல்டின் சிப்பாயினுடைய உடலையும் ஹமாஸ் தரப்பினர் ஒப்படைத்திருந்தார்கள். அத்தோடு ஹதர் கோல்டின் சிப்பாயினுடைய உடலை மீட்டெடுத்த சிறிய சுரங்கப்பாதையில் 6 பலஸ்தீனிய போராளிகளுடைய உடல்களும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பங்கபஸ்ட வான்வழி தாக்குதல்களின் மூலமாகவே சுரங்கப்பாதையில் உள்ள 6 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த 6 பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்றிரவு அல்கசாம் படைப்பிரிவினர் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தும் பகுதியில் சுரங்கப்பாதையில் உள்ள எங்களுடைய போராளிகளுக்கு அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த சுரங்கப்பாதையிலே இருக்கக்கூடிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தாக்குதல்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே பொறுப்பு கூற வேண்டும். எங்களுடைய போராளிகள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள். அல்கசாம் படைப்பிரிவினுடைய அகராதியில் சரணடைதல் என்கின்ற வார்த்தையை இல்லை என்பதனை ஆக்கிரமிப்பு புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நாங்கள் தற்போது மத்தியஸ்தர்களுக்கு பொறுப்பு கூற வைக்கின்றோம். ரஃபாவின் சுரங்கப்பாதையிலே இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே பொறுப்பு கூற வேண்டும் என்பதனை மத்தியஸ்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இதற்கான பொறுப்பை மத்தியஸ்தர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் அதனை காரணமாக காட்டி மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது. இதற்கான பொறுப்பையும் மத்தியஸ்தர்களை ஏற்க வேண்டும். மேலும் எங்களுடைய போராளிகள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை என அல்கசாம் படைப்பிரிவினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ரஃபாவின் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். குறித்த சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேறி ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் நுழைவதற்காக இந்த 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அல்கசாம் படைப்பிரிவினுடைய அறிக்கையும் காணப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.